வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட்ஸ் டாப்பிக்கில் ஹெக்ஸகன் ப்ரிசத்தை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் அ ஹெக்ஸகனல் ப்ரிசம் ஆஃப் பேஸ் சைட் 25 mm அண்ட் ஆக்சிஸ் லென்த் 70 mm which is lying on ground on one of its rectangular faces and the axis is inclined at 30 degree to VP. Draw the projections. கொடுத்துருக்கிற சாலிடு ஹெக்ஸாகனல் ப்ரிசம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்? ஆக்சிஸ் இன்க்ளைன் டு ஹச்பியா அல்லது ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபியா அப்படின்ட்டு செக் பண்ணணும். ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபி. அப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு ஸ்டெப் எங்கே தான் வரப்போகுது? விபியில் தான் வரப்போகுது. அதுக்கடுத்து எட்ஜு ரைட் சைடில் வர்ற மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரையணுமா அல்லது கார்னர் ரைட் சைடில் வர்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் வரையணுமா அப்படின்ட்டு யோசிக்கணும். கொஷினில் என்ன கொடுத்துருக்குறாங்க? ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபேஸ் ரெஸ்டிங் ஆன் த கிரவுண்ட். அப்போ சாலிட் எப்படி இருக்குது? இந்த மாதிரி இருக்குது. இதுதான் உங்களுடைய ஸ்டெப் நம்பர் 1. அதுக்கடுத்து இது ஸ்டெப் நம்பர் 2. அதுக்கடுத்து ஆக்சிஸ் என்ன பண்ணுறீங்க? விபிக்கு இன்க்ளைன் பண்ணி வைக்கிறீங்க. ஓகே, இப்போ எப்படி இருக்குது? ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருக்குது. ஆக்சிஸ் விபிக்கு இன்க்ளைன் பண்ணி கண்டிஷனை வச்சிங்கன்னா இது ஸ்டெப் நம்பர் 3. அடுத்து ஸ்டெப் நம்பர் 4 ஃபைனலாக இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இதில் பார்த்தீங்களா? ஆக்சிஸ் இன்க்ளைன் டு விபி. ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு பேஸ் தெரியுதா? டாப் வியூவில் உங்களுக்கு பேஸ் தெரியுதா? ஃப்ரண்ட் வியூவில் தான் இந்த சாலிடோடைய ஹெக்ஸகன் பேஸ் தெரியுது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எங்கே வரைகிறோம்? விபியில் வரைகிறோம். இப்போ ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் வியூவில் என்ன பண்ண போகிறோம்? ஹெக்ஸகன் வரைய போகிறோம். அந்த ஹெக்ஸகன் எங்கே வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, XY லைனில் ஒன் ஆஃப் த பேஸ் வச்சுருக்கணும். சரிங்களா? அப்போனா தான் அந்த ரெக்டாங்குலர் ஃபேஸ் லையிங் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். XY லைனு மேலேயே உங்களுடைய ஹெக்ஸகன் இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு ஹெக்ஸகன் வரைஞ்சிருங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிக்கோங்க? XY போட்டுக்கோங்க. ஓகே, நம்ம ஹெக்ஸகனுடைய சைடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25. ஒன் சைடு வந்து 25. நான் சர்க்கிள் மெத்தட் யூஸ் பண்ணி ஹெக்ஸகன் வரைகிறேன். 25க்கு காம்பஸில் டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறீங்க. ரொம்ப தின்னாக போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து கார்னர்ஸ் எங்கே வரும்? ரைட்லேயும் லெஃப்ட்லேயும் தான் வரும். அப்போ ரைட்டில் டாட் வச்சு மேலே ஒரு ஆர்க் அடிங்க. அதே மாதிரி அந்த ரைட் சைட் கார்னர்லேருந்து கீழே ஒரு ஆர்க் சின்னதாக, லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து கீழே ஒரு ஆர்க் சின்னதாக. இப்போ அதை கனெக்ட் பண்ணிடுங்க ஹெச்பி பென்சிலை வச்சு. அவ்வளோதான். இப்போ XY ட்ரா பண்ணிடுங்க. கண்டிஷன் கரெக்டாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிரும். ஓகே, X Y VP HP. இப்போ இந்த சாலிடுக்கு நேம் வச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த போர்ஷனை காமிச்சிருக்கிறோம். சரிங்களா? இங்கே பாருங்கள். நான் ஃப்ரண்ட் ஹெக்ஸகன் ஃபேஸுக்கு ABCDEF அப்படின்னு பேர் வைக்கிறேன். அதே மாதிரி பேக்லேயும் என்ன இருக்குது? ஒரு ஹெக்ஸகன் பேஸ் இருக்குது. அதுக்கு 1 2 3 4 5 6ன்னு வச்சிடுறேன். ஓகே, இதுதான் 1. அடுத்து கீழே 2 3 4 அடுத்து 5 6 இங்கே வரைக்கும் இருக்குது. இப்போ ஃப்ரண்ட்டில் A தெரியும், A' தெரியும், B' தெரியும், C' தெரியும், D' தெரியும், E' தெரியும், F' தெரியும். பின்னாடி இருக்கிற 1 2 3 4 5 6 எல்லாம் தெரியாது. அதனால் அதுக்கெல்லாம் ப்ராக்கெட் வச்சு நேம் கொடுத்துடலாம். A', இதுக்கு பேர் B', C', D', E', F'. அதே மாதிரி பின்னாடி இருக்கிறதெல்லாம் 1 2 3 4 5 6 நேமிங் கொடுத்துட்றோம். ப்ராக்கெட் வச்சு என்ன பண்ணிக்கோங்க? கொடுத்துருங்க. 1', 2', 3', 4', 5', இது 6'. இதோடைய பேஸ் சைடு வந்து 25. ஏதாவது ஒரு பேஸ் சைடில் என்ன பண்ணிடுங்க? அதை காமிச்சிருங்க.
ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை பக்காவாக முடிச்சிட்டோம். இப்போது செகண்ட் ஸ்டெப், டாப் வியூ ப்ரொஜெக்ஷன்ஸ் எடுத்துக்கிடலாம். திருப்பியும் டிராஃப்டரை எக்ஸ்ஒயில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்கள், கீழே ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். இந்த லைன்ஸ் எல்லாம் ஒன்றோட ஒன்று பேரலாக இருக்கணும். அதனால் டிராஃப்டர் வச்சு பண்ணிங்கன்னா தான் ரொம்ப நல்லா பண்ண முடியும். பார்த்தீங்களா, பேரலாக வரைஞ்சாச்சு. ஓகே, இப்போது இந்த செகண்ட் ஸ்டெப் நீங்கள் வரைகிறது எய்தர் எக்ஸ்ஒயிலேருந்து ஒரு 1 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லையோ அல்லது 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்லையோ எடுத்து வரைஞ்சிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சாலிடோடைய இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்னன்ட்டு எதுவுமே நமக்கு சொல்லலை. கண்டிப்பாக என்ன மட்டும்தான் இருக்கணும்னா இந்த பேஸ் வந்து எக்ஸ்ஒயில் மட்டும் உட்காந்துருக்கணும். ஓகே, ஏன்னா அது மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. ஒன் ஆஃப் த ரெக்டாங்குலர் ஃபேஸ் லையிங் ஆன் ஹெச்பி மட்டும் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு இந்த வியூவில் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வரைய போகிறேன். சரிங்களா, இப்போ இந்த வியூவில் உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு பாக்ஸ் தெரியுதா, அப்புறம் இங்கே ஒரு எட்ஜ், இங்கே ஒரு எட்ஜ் தெரியுது. கண்டிப்பாக இந்த சாலிடில் ஆக்சிஸை நீங்கள் டாப் வியூவில் காமிச்சே ஆகணும். ஏன்னா ஆக்சிஸை எந்த ஒரு எட்ஜஸுமே ஹைட் பண்ணலை, அதனால் ஆக்சிஸை காமிக்கணும். இப்போ நம்ம அதை ட்ரா பண்ணிடலாம். இந்த இடத்துல ஒரு பேஸ் நான் போட்டுக்கிறேன். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1.5 சென்டிமீட்டர் கேப் விட்டு இன்ஃப்ரண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் கொடுக்கல. சரிங்களா, அதனால தான் சாலிடுடைய ஆக்சிஸ் ஹைட் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, நமக்கு 70 கொடுத்துருந்தாங்க. 70 டிஸ்டன்ஸில் இன்னொரு பேஸ் போட்டுருங்க. ரைட், அதுக்கப்புறம் எல்லா விசிபிள் எட்ஜஸையும் டார்க்காக காமிங்க. அடுத்து எக்ஸாக்டாக இந்த மிடில் ஆக்சிஸ் காமிங்க. இங்கே தான் இருக்கும். ஃப்ரண்ட் வியூவில் ஆக்சிஸை வந்து ஒரு சின்னதாக ஒரு ப்ளஸ் ஹைஃபன் மாதிரி ஒரு சிம்பிளில் காமிச்சிக்கோங்க. டாப் வியூவில் a big line, a small gap, a small line, a small gap, a big line, a small gap, a small line. ஓகே, பெரிய கோடு, சின்ன கேப்பு, சின்ன கோடு, சின்ன கேப்பு, பெரிய கோடு, சின்ன கேப்பு, சின்ன கோடு, சின்ன கேப்பு, பெரிய கோடு, சின்ன கேப்பு, சின்ன கோடு, பெரிய கோடு. ஆக்சிஸை காமிச்சாச்சு. இந்த சாலிடுடைய ஹைட் என்ன அப்படிங்கிறதையும் காமிச்சிருங்க. ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா மிச்ச லைனை விட கொஞ்சம் உங்களுக்கு தின்னாக தெரியும். அப்படி தான் இருக்கணும். விசிபிள் எட்ஜஸ் அளவுக்கு ஆக்சிஸ் என்ன பண்ணிடாதீங்க, டார்க் பண்ணி காட்டிடாதீங்க. இந்த வேல்யூ எவ்வளோ, 70. இந்த லெட்டர்ஸ் எழுதும்போது கண்டிப்பாக பேஜுக்கு பெர்பெண்டிகுலராக தான் இருக்கணும், இன்க்ளைண்டாக எழுதக்கூடாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு நேமிங் கொடுத்துடலாம். உங்களுக்கு தெரியும், ஃப்ரண்ட் ஃபேஸுக்கு ஃபுல்லாக நான் ஏபிசிடின்னு வச்சேன், பேக் ஃபேஸுக்கு ஃபுல்லாக 1 2 3 4ன்னு வச்சேன். இப்போ நீங்கள் சாலிடை ஃப்ரண்ட் வியூவிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் தெரியும், ஏபிசிடி தெரியும், ஆனால் அந்த 1 2 3 4 தெரியாது. ஓகே, அப்போது இந்த ஏபிசிடி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த 1 2 3 4 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. சரிங்களா, கரெக்டாக இப்போ நேம் வச்சிடலாம். இந்த பாயிண்ட் என்னது, ஏ. இது யார், இங்கே இருக்கிற எஃப் தான் தெரியுது. சரியா, பின்னு வச்சிடாதீங்க. பி வந்து கீழே இருக்குது, பி வந்து கீழே இருக்குது, பி வந்து இங்கே இருக்குது. நமக்கு இப்போ தெரியுறது எஃப் தான். அடுத்து இது யார், இங்கே இருக்கிற பாயிண்ட் இ. அடுத்து இது டி. பி எங்கே இருக்குது, எஃப்க்கு நேராக கீழே இருக்குது, ஹைடாக இருக்குது, அதனால் ப்ராக்கெட். சி எங்கே இருக்குது, ஈக்கு நேராக கீழே இருக்குது, அதனால் அதுக்கும் ப்ராக்கெட் போட்டு சி. அடுத்து மேலே இங்கே வரோம். இப்போது யார் தெரியுறா, 1 தெரியுறாங்க. இது பாயிண்ட் நம்பர் 6, இது பாயிண்ட் நம்பர் 5, இது பாயிண்ட் நம்பர் 4. அதுக்கடுத்து 6 யாரை மறைச்சிட்டா, 2வை மறைச்சிட்டு, 5 யாரை மறைச்சிட்டு, 3யை மறைச்சிட்டு. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம என்ன வரைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியுதா, இந்த ஆப்ஜெக்டுடைய டாப் வியூ வரைஞ்சிருக்கோம். அதே மாதிரி இந்த ஆப்ஜெக்டுடைய ஃப்ரண்ட் வியூ வரைஞ்சிருக்கோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஆப்ஜெக்டை டில்ட் பண்ணி வரைய போகிறோம். அப்படி டில்ட் பண்ணி வரையும் போது என்ன ஆயிடுச்சு, இந்த ஆக்சிஸ் வெர்டிக்கல் பிளேனுக்கு இன்க்ளைண்ட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட்.
அதை நம்ம வரைகிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப்பை போடுறோம். இப்போ நம்ம தேர்ட் ஸ்டெப் வரைய ஆரம்பிச்சிடலாம். ஆக்சிஸ் இன்க்ளினேஷன்ஸ் வந்து 30 டிகிரி கொடுத்துருக்குறாங்க சம்மில். அப்ராக்சிமேட்டாக இங்கேருந்து இங்கே கொஞ்சம் ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸில் உங்களுடைய ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அங்கேருந்து நான் இப்போ என்ன மெஷர் பண்ண போகிறேன்னா 30 டிகிரி மெஷர் பண்ண போகிறேன். 10, 20, 30. எஸ், இதுதான் 30 டிகிரி. ஓகே, 30 டிகிரி. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்படி கூட போட்டுக்கலாம், சரிங்களா? இப்படினாலும் நீங்கள் 30 டிகிரி மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி காட்டியிருக்கிறேன். ஆங்கிள் இஸ் 30 டிகிரி. இந்த 30 டிகிரியில் யார் இருக்கணும்? இந்த சாலிடுடைய ஆக்சிஸ் இருக்கணும். ஆக்சுவலி இது வந்து ஒரு ப்ரிசம் டைப் ஆஃப் சாலிட் தான். எய்தர் இந்த சாலிடுடைய ஆக்சிஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இப்படி வச்சு இந்த ஸ்டெப்பை வரைஞ்சாலும் சரி தான், அல்லது ஒன் ஆஃப் த எட்ஜஸை, ஓகே, ஒன் ஆஃப் த லாங்கர் எட்ஜஸை எடுத்துகிட்டு போயிட்டு அதில் நீங்கள் டச் பண்ணி வச்சாலுமே கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஏன்னா இது வந்து ப்ரிசம், ஆக்சிஸும் அதோடைய எட்ஜஸும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்குது, ஓகேவா? அதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இதோ நீங்கள் அப்படியே ஆக்சிஸை கொண்டு போய் வச்சாலும் சரி தான், லாங்கர் எட்ஜை கொண்டு போய் வச்சாலும் சரி தான், கரெக்டாக வந்துடும். ஆனால் ஒரு வேளை நீங்கள் பிரமிட் சம் போடும்போது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஓகே? ஏன்னா பிரமிட் சம்மில் ஆக்சிஸ் ஒரு இடத்துல இருக்கும், அதோடைய ஸ்லாண்டேஜஸ் ஒரு இடத்துல இருக்கும். ஸ்லாண்டேஜ் கொண்டு போய் வச்சிங்கன்னா ஆக்சிஸும் டில்ட் ஆயிரும். ஆக்சிஸ் சொன்னாங்கன்னா ஆக்சிஸை தான் கொண்டு போய் வைக்கணும். ஸ்லாண்டேஜை சொன்னாங்கன்னா ஸ்லாண்டேஜை கொண்டு போய் தான் அந்த பர்டிகுலர் ஆங்கிளில் உட்கார வைக்கணும், சரியா? இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுதா, இப்போ கிடைக்கிற வியூ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நான் ஆக்சிஸை கொண்டு போய் அங்கே போய் நான் உட்கார வைக்கும்போது கிடைக்கிற வியூ ஒரு மாதிரி இருக்குது இல்லையா? ரைட். நான் இந்த சம்மில் ஆக்சிஸையே எக்ஸாக்டாக அங்கே போய் நான் வச்சு வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஈஸியான சம் தான் இது. இந்த ஆக்சிஸும் இந்த பேஸும் ஒன்றுக்கு ஒன்று எவ்வளோ டிகிரியில் இருக்குது? 90 டிகிரியில் இருக்குதா? இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, டிராஃப்டரில் இந்த லைனுக்கு எக்ஸாக்டாக செட் பண்ணிக்கிறீங்க. 30 டிகிரி லைனுக்கு எக்ஸாக்டாக செட் பண்ணிக்கிறீங்க. இப்போ உங்கள் ஸ்கேல் எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி நீங்கள் ஒரு லைன் போட்டிங்கன்னா இங்கே என்ன இருக்கும்? எக்ஸாக்டாக 90 டிகிரியில் ஒரு லைன் இருக்கும், ஓகே? இந்த பேஸை தான் நான் இங்கே காமிச்சிருக்கேன். இப்போது ஆக்சிஸ்லேருந்து பாயிண்ட் 4க்கு இருக்கிற டிஸ்டன்ஸை காம்பஸில் எடுத்துக்கோங்க. இந்த பாயிண்ட்லேருந்து 4க்கு இருக்கிற டிஸ்டன்ஸை நான் மார்க் பண்ணிவிட்டேன். அதே மாதிரி ஆக்சிஸ்லேருந்து 1 அதே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும், ஏன்னா நம்ம கரெக்டாக தான் ட்ரா பண்ணியிருக்கிறோம், ஓகே? இங்கே 4 இங்கே 1 வந்துடுச்சா? அவ்வளோதான். இப்போ நேமிங் கையோட வச்சுருங்க. இந்த பாயிண்ட்டு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா 1, இந்த பாயிண்ட்டு தான் என்னென்னு கேட்டிங்கன்னா 4, இப்போது இந்த 1, 4 கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 போட்டதுக்கப்புறம் ஏயும் டியும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னா ஈஸியாக என்ன பண்ணிடலாம்? இந்த தேர்ட் ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த டிஸ்டன்ஸ் 70 நமக்கு தெரியும். 1லேருந்து ஏ டிஸ்டன்ஸும் கண்டிப்பாக 70 தான். நம்ம டிராஃப்டர் வச்சு தான் போடுறோம். அதனால் டைரெக்டாக 70 டிஸ்டன்ஸில் என்ன பண்ணிடுங்க? ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இங்கிருந்து இது வரைக்கும் ஹரிசாண்டல் லைன் போட்டுருங்க. 5 வரைக்கும் போட்டுருங்க, ஏன்னா சைடு வந்து 25. அவ்வளோதான். இந்த ஸ்டெப் அப்படியே இங்கே வந்துருச்சா? அடுத்து இந்த 0.6ஐயும் 0.5ஐயும் இங்கே லொக்கேட் பண்ணுங்கள். இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் மெஷர் பண்ணிக்கோங்க. 1லேருந்து 6 எவ்வளோ தூரம் இருக்குது? 1லேருந்து 6 எவ்வளோ தூரத்தில் இருக்குது? அதேமாதிரி 4லேருந்து 5 எவ்வளோ தூரத்தில் இருக்குது? 4, 1லேருந்து அதே தூரத்தில் தான் 5, 1 இருக்கும். இப்போ அப்படியே அதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து மறக்காமல் சாலிடுடைய ஆக்சிஸையும் இங்கே காட்டிடுங்க. அடுத்து நேமிங் வச்சுருங்க. 1, அடுத்து இந்த பாயிண்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா 6, 2, 1. இந்த பாயிண்ட் வந்து 5, 3, 1. இங்கே A1, F1, B1, E1, C1, D1. ஓகே, அடுத்து இப்போ ஃப்ரண்ட் வியூ நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணலாம். நீங்கள் போட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாலிட் தான், சரியா? இந்த சாலிடுடைய டாப் வியூவை எக்ஸாக்டாக வரைஞ்சிட்டோம்.
இப்போ ஃப்ரண்ட் வியூ ப்ரொஜெக்ட் பண்ணலாம். ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி XYயில் ஒரு தடவை உங்கள் டிராஃப்டரை செட் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நமக்கு வந்து பேரலல் லைன்ஸ் கிடைக்கும். கொஞ்சம் தூரத்துக்கு வேணால் லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ரைட், ஒவ்வொரு பாயிண்ட்லேருந்தும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள். எல்லா ப்ரொஜெக்ஷனும் ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கணும், மறந்துடாதீங்க. கண்டிப்பாக VPHP சம்மில் இருந்தே ஆகணும், சரியா? ஒருவேளை எரேஸ் பண்ணிங்கன்னா திருப்பி அதை காட்டிடுங்க. இப்போது இன்டர்செக்ஷன் கண்டுபிடிப்போம். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டோம். ஹரிசாண்டல் ப்ரொஜெக்ஷன்ஸ் போட்டுருங்க. ப்ரொஜெக்ஷன்ஸ் லைன்ஸ்லாம் தின்னாக தான் இருக்கணும். ஓகே, கரெக்டான பென்சில் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். 1 இங்கே இருக்குது. திஸ் பாயிண்ட் வில் பி அவர் 1 dash 1 dash. அடுத்து 2. This point will be 2 dash. This point will be 3 dash. அப்படியே இங்கே 4 dash, 5 dash, 6 dash. அடுத்து A. ஒரு தடவை நீங்கள் போட்டிங்கன்னா எடுத்து வேகமாக போட ஆரம்பிச்சிடலாம். C1 dash, D1 dash, E1 dash, F1 dash. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்துடும். என்ன மாதிரி ஆன்சர் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள். வழக்கம் போல் என்ன பண்ண போகிறீங்க, யார் XY லைனுக்கு ரொம்ப கிட்டத்தில் இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறீங்க. யார் இருக்கிறா? பாயிண்ட் நம்பர் 4, சரியா? அதை எழுதிக்கோங்க. இந்த பாயிண்ட் நம்பர் 4 யார் கூடலாம் சேர்ந்துருக்கா அப்படின்ட்டு ஸ்டெப் நம்பர் 1ல் பார்க்க போகிறீங்க. 4 வந்து கீழே 3 கூட, 4 வந்து இந்த பக்கம் 5 கூட, 4 மேலே D கூட சேர்ந்துருக்குது, சரியா? ப்ராக்கெட்டில் இருக்கிற 4 லெஃப்ட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிற 3 கூட சேர்ந்துருக்குது. ப்ராக்கெட்டில் இருக்கிற 4 ரைட் சைடில் ப்ராக்கெட்டில் இருக்கிற 5 கூட சேர்ந்துருக்குது. ப்ராக்கெட்டுக்கு மீனிங் என்ன? அதெல்லாம் கீழே இருக்குது. ஓகே, அடுத்து Dயும் 4ம் அந்த லாங்கர் எட்ஜில் கனெக்ட் ஆகிருக்குது, சரிங்களா? இந்த லாங்கர் எட்ஜில் கனெக்ட் ஆகிருக்குது. இந்த கனெக்ஷன்ஸ் மட்டும் இங்கே என்ன பண்ணுங்கள், டாட்டடாக ஃபஸ்ட்டு காட்டிடுங்க. ஓகே, ஸ்கேல் எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு 4ஐயும் 3ஐயும் கனெக்ட் பண்ணலாம். எக்ஸாக்டாக அலைன் பண்ணிக்கோங்க. எஸ், ஒரு பெரிய கோடு, சின்ன கேப், பெரிய கோடு, கேப்பு, பெரிய கோடு, கேப்பு, பெரிய கோடு, கேப்பு, பெரிய கோடு. அடுத்து இது முடிச்சிட்டோம். 4ஐயும் 3ஐயும் 4ஐயும் 5ஐயும் கனெக்ட் பண்ணலாம். அலைன் பண்ணிவிட்டு கேப்பு, சின்ன கோடு, பெரிய கோடு, கேப்பு, a line, a small gap, 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 a line. Fantastic. அடுத்து 4ஐயும் Dஐயும் கனெக்ட் பண்ணலாம். 4 இங்கே இருக்குது, D இங்கே இருக்குது. கனெக்ட் பண்ணுங்கள். A line, a small gap, a line, 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 small gap. ஓகே, D வரை கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், அந்த சாலிடுடைய அவுட்டர் பவுண்ட்ரி, உங்கள் கண்ணுக்கு அந்த சாலிடுடைய அவுட்டர் பவுண்ட்ரி டார்க்காக தெரியுதா? இந்த சாலிடுடைய அவுட்டர் பவுண்ட்ரி என்ன பண்ணுறீங்க, டார்க்காக கனெக்ட் பண்ணுறீங்க. அவுட்டர் பவுண்ட்ரின்னா என்னது, 1லேருந்து 2 வரைக்கும். அடுத்து 2லேருந்து 3, 3லேருந்து B, Bலேருந்து C. இந்த ஹரிசாண்டலில் இங்கே ஒரு பெரிய லைன் டார்க்காக இருக்கணும். உங்கள் XYயை விட அது வந்து டார்க்காக தெரியணும், சரியா? XYயை விட அது டிஃப்ரெண்ட் பண்ணி தெரியணும். அடுத்து Cலேருந்து D ஒரு அவுட்ரு பவுண்ட்ரி தான். Dலேருந்து Eயும் ஒரு அவுட்ரு பவுண்ட்ரி தான். Eலேருந்து 6 வரைக்குமே அவுட்ரு பவுண்ட்ரி தான். 6லேருந்து 1 அவுட்ரு பவுண்ட்ரி தான். ஓகே, அதுக்கடுத்து ஏதாவது ரியல் கனெக்ஷன்ஸ் மிஸ் ஆகிருக்குதா அப்படின்ட்டு பார்க்குறீங்க. எந்த ரியல் கனெக்ஷன்ஸ் மிஸ் ஆகிருக்குது?
இங்கே பாருங்கள், இந்த ஏ வந்து எஃப் கூடயும் பி கூடயும் கனெக்ட் ஆகி இருந்திருக்கணும். ஆனால் அது இன்னும் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணி காமிக்கல. இங்கே பாருங்கள், ஏயும் ஒன்றும் ஒன் ஆஃப் த லாங்கர் எட்ஜ். ஓகே, ஒன் ஆஃப் த லாங்கர் எட்ஜ். அது இன்னும் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணாமல் இருக்கிறோம். அதை கனெக்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து மேலே இருக்கிற ஏ மேலே இருக்கிற எஃப் கூட சேர்ந்துருக்குது. அதுவும் ஒன் ஆஃப் த ரியல் கனெக்ஷன்ஸ் தான். அதையும் கனெக்ட் பண்ணணும். மேலே இருக்கிற ஏ மேலே இருக்கிற பி கூட கனெக்ட் ஆகிருக்குது. அதுவும் இங்கே நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த ஒன்றையும் ஏவையும் கனெக்ட் பண்ணும்போது இந்த டாட்டர் லைன்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணப்படும். அதெல்லாம் ஒரி பண்ணாதையா, அப்படியே என்ன பண்ணிடு, அதை ஓவர் ரைட் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நமக்கு இந்த சாலிடுடைய ஃப்ரண்ட் வியூ எக்ஸாக்டாக இங்கே வந்துடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்களேன், இந்த சாலிடுடைய ஃப்ரண்ட் வியூ இங்கே ஒரு ஹெக்ஸகன் ஃபேஸ் தெரியுதா, அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இங்கே காட்டியிருக்கிறோம். அதே மாதிரி பின்னாடி ஒரு ஃபேஸ் இருக்குது. ஆனால் இந்த பவுண்ட்ரிஸ் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனால் அங்கே என்ன இருக்குது, நிஜமாகவே அங்கே ஒரு எட்ஜ் இருக்குது. அதை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம டயக்ராமில் டாட்டர் லைன்ஸில் காட்டியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் எழுதியிருக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெக்டாங்குலர் ஃபேஸ் லையிங் ஆன் கிரவுண்டு அப்படிங்கிறது எழுதிருங்க. சரியா? ஹெட்டிங் போட்டுருங்க. பாட்டம் ஆஃப் த பேஜில் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் என்னமும் ஸ்கேல் 1:1. Thank you. Thanks for learning here. You can